வணக்கம் திரு பேட்ஸ் அவர்களே. வணக்கம். அதி அற்புதமான அதிரடி வணக்கம். நாட் ஜஸ்ட் வணக்கம். பேட்ஸ், உங்களை பத்தி உங்களுடைய பின்னணி என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பத்தி ஒரு சில வார்த்தைகளை கூட ஷேர் பண்ண முடியுமா? ஷோர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அரங்கிற்கு என்னை அழைத்து இந்த ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி லோக்கல் கார்ட், நன்றி புஷ்பா ஜெயபாலன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு சாதாரணமான மனிதன் தான். என்னோட வாழ்க்கை வந்து ஒரு சாதாரணமாக ஆரம்பிச்சது. இந்த ஹோசூரில் 1986 ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஒரு டெய்லி லேபர், இந்த மாதிரி அடித்தட்டத்தில் அடிமட்டத்தோட செயல்பாட்டில் தான் ஆரம்பித்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னி ஹஸ் பீன் வெரி ஃபென்டாபுலஸ், ஐ வுட் சே, வெரி கலர்ஃபுல். என்னோட பர்சனல் கொள்கை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கோல்ட் இன் யுவர் செல்ஃப். அதாவது நாம் எதுவாக விரும்பினாலும், நாம் எதை அடைய விரும்பினாலும், நமக்குள் இருக்கும் திறமையை வைத்துக்கொண்டு, நமக்கு அமையும் வாய்ப்பை வைத்துக்கொண்டு நம்மளால் அதை சாதிக்க முடியும். வெளியிலேருந்து வர்றது எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் கிரியா ஓகே கேட்டலிஸ்டா இருக்கலாமே தவிர டிபெண்டன்ட் ஃபேக்டரா இருக்கக்கூடாது, இருக்காது. ஆஸ் அ மனிதன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங், நம்ம எல்லாருக்குமே இந்த திறமை உள்ளே இருக்கு. அதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம வெளிக்கொண்டு வரமோ, எவ்வளவு சிறப்பாக வெளிக்கொண்டு வரமோ, அந்த அளவுக்கு வெற்றி நமக்கு அமைக்கும். இதுதான் என்னோட பர்சனல் பிலாசபி. ஸோ 1986 to 2023, 27 years of journey பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கடந்து வந்த பாதை இட்ஸ் ரியலி கிராட்டிஃபைங். தேங்க்ஸ் டு காட், ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ ஹவ் அரைவ்ட் ஹியர். அங்கேருந்து ஒரு டெய்லி லேபர் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா ஒரு கண்ட்ரிலேயே நம்பர் 1 சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக செயல்பட்டு, அப்புறம் ஒரு கன்சல்டன்ட், எஸ்பெஷலி ஒரு மனித வளம் மற்றும் பிஸ்னஸ் கன்சல்டன்ட், தொழில் மேம்பாட்டு கன்சல்டன்டாக டெவலப் பண்ணி நிறைய கம்பெனிஸை வளர்த்து அவர்களை உருமாற்றி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று, அந்த மாதிரி என்டையர் ஜேர்னி பார்த்தீங்கன்னா வெரி வெரி கிராட்டிஃபைங். அதன் விளைவாகத்தான் யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம்ன்ற மாதிரியும், நம்ம இந்த சொசைட்டிலேருந்து என்ன எடுத்துக்கோ நம்ம திருப்பி இந்த சொசைட்டி கொடுக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் BNI அப்படின்னு ஒரு இயக்கத்தை என்னால் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்த உடனே 2 கைகளாக பற்றி கொண்டு ஜம்ப் அடிச்சு வந்தேன். அப்போ எது இந்த உலகத்துல இருந்து நம்ம கிடைச்சதோ திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு பிலாசபி இல்லையா? உங்களோட BNI ஜேர்னி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல BNIனா என்ன, அந்த உங்களோட ஜேர்னில இது வரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணீங்க, நல்லா இருக்குமே. ஃபென்டாஸ்டிக். BNI எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத படம். BNI என்னன்னா ஒரு மேஜிக்கல் 3 எழுத்து. BNI stands for BNI is Business Network International. உலக அளவில் அமைந்துள்ள ஒரு வர்த்தகர்களுக்கான ஒரு நெட்வொர்க், ஒரு வலைப்பின்னல். BNIன்றது வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். இப்போ நீங்க பிசினஸ் இருக்கீங்க, நான்லாம் பிசினஸ்ல இருக்கோம். எல்லா பிசினஸுக்கும் கஸ்டமர் ரொம்ப முக்கியம். கஸ்டமருக்காக தான் பிசினஸ் பண்ணணும். அந்த புது கஸ்டமர் எப்படி அக்வயர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நம்பிக்கையின் மூலமா தான் ஒரு கஸ்டமர் அடைய முடியும் இல்லையா? அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட வெண்டர்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாரு, சேவை வாங்குறாருன்னா கஸ்டமருக்கு வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை வரணும். ஸோ நம்பிக்கை தான் பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் பிளாட்ஃபார்ம், பிரிட்ஜ். ஸோ BNIன்றது அந்த பேசிக் ஹியூமன் பீயிங்கோட ஃபண்டமெண்டலை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியது. வேர்ல்ட்ஸ் most successful and the largest word of mouth marketing company, referral network organization சொல்லுவோம். பரஸ்பர நம்பிக்கையின் பேரில் பரஸ்பர பரிந்துரையின் மூலம் ஒருவருவரான வர்த்தகத்தை பெருக்கிக் கொண்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு நடத்தக்கூடிய நிறுவனம் தான் BNI. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா நீங்க கொடுத்தா நான் கொடுப்பேன், இல்ல நான் கொடுத்தா நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கு. ஓகே, அதற்கு முன்னாடி நான் கொடுக்கணும் நீ கொடுக்கணுன்றதுக்கு முன்னாடி ஒருவருக்கு ஒருவர் உதவணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையை கட்டமைப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பேசிக் கோர் ஆஃப் BNI ட்ரஸ்ட். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கட்டமைப்பாக வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம்.
அதன் மூலமாக என்ன அடைகிறோம்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் கிவர்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க எல்லாருமே இந்த பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாமே பிஎன்ஐ எந்த ஒரு எக்கானமிக்கு போகிறதோ, எந்த ஒரு ஊருக்கு போகிறதோ அந்த எக்கானமியை வளப்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பொருளாதாரத்துக்கும் எம்எஸ்எம்இ அண்ட் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எந்த ஒரு லோக்கல் எக்கானமியில் எம்எஸ்எம்இ செழிப்படைகிறதோ, எந்த ஒரு லோக்கல் எக்கானமியில் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் செழிப்படைகிறதோ அந்த எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கான ஒரு முதுகெலும்பாக அமைவது தான் பிஎன்ஐ. ஏன்னா இங்கே எம்எஸ்எம்இ செக்டர் விமன் ஆண்டர்பிரினர்ஸுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அவங்க பண்ற துறையில், அவங்க செயல்படுகிற துறையில் அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங், புது கஸ்டமர் அக்விசிஷன் இஸ் ஆல்வேஸ் a சேலஞ்ச். அந்த சமயத்தை கரெக்டாக பிஎன்ஐ ஃபிட் ஆகி இல்லை ஹெல்ப் தம் க்ரோ தேர் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை வளர்ப்பதற்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு உதவுவதற்கு ஒருத்தர் வேணும். அதுதான் பிஎன்ஐ. பிஎன்ஐ மூலமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர உதவி. நீங்க சொல்றது கிவர்ஸ் கெயின் பிலாசபி சொல்றாங்க. அதாவது என்னோட பிசினஸ் வளர்க்க தான் நான் வரேன், ஆனா என்னோட நோக்கம் பிசினஸா இருந்தாலும் என்னோட வழி பாதை வந்து மற்றவர்களுக்கு எப்படி உதவட்டும். ஐ ஹெல்ப் யூ க்ரோ யுவர் பிசினஸ் ஸோ தட் யூ வில் ஹெல்ப் மீ இன் டர்ன். இது நிச்சயமா வந்துட்டு ஒரு புதுவிதமான பிசினஸ் மாடல். நீங்க பிசினஸை பத்தி பேசுறப்போ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பிசினஸ்க்குமே முக்கியம். ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல கெயின் பண்றதுக்காக ஒரு பிராண்டோ ஒரு கம்பெனியோ பல வருடமா வந்துட்டு அதோட முயற்சி எடுக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அதை அச்சீவ் பண்ணவே முடியும். இப்ப நீங்க சொன்னீங்க பிஎன்ஐ உமன் ஆண்டர்பிரினர் இல்ல வந்து புதுசா பிசினஸ் தொடங்குற, அப்பதான் அவங்க பிசினஸ்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்க யாருங்கிறதே உலகத்துக்கு தெரியாது. அவங்க பிஎன்ஐக்குள்ள வந்துட்டாலே வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆகுமா? ஹவு பிஎன்ஐ ஹெல்ப் ஆண்டர்பிரினர் டு க்ரோ தெம்? ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின், ரியலி அப்ரிஷியேட். இப்போ ட்ரஸ்ட் என்பது வந்து நீங்க சொன்ன மாதிரி வி கோ பேக் டு ட்ரஸ்ட். நம்பிக்கை எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லை கொடுத்து அதை காப்பாற்றும், செயல்படுத்தும். சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு சொல் நிற்காதற்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்றோம், அதை காப்பாற்றுறோம். ஒரு தடவை 2 தடவை கன்சிஸ்டண்டா ரிப்பீட்டடா பண்ணும்போது தான் நம்பிக்கை வரும். ஓகே, ஸோ பிஎன்ஐயோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ட்ரஸ்ட்டை வந்து குயிக்கா ஷார்ட்கட். இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு உலகம். ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி 10 வருஷம் உழைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தவிர போயிட்டு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி அப்சல்யூஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. The technology and business which was relevant 5 years ago is not relevant today. So we have no time to build trust. So what is the shortest way to build trust is to go through trusted people network. இப்போ பிஎன்ஐ ஒருத்தர் வரும்பொழுது அந்த பிஸ்னஸ் நெட்வொர்க்ல உங்க நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. அவங்க வாய்மொழி மூலமா ஒருத்தருக்கு ஒரு 300 பேர், ஒரு 400 பேரை தெரியும். ஸோ பிஎன்ஐ கனெக்ட் பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க பிஎன்ஐ. ஸோ பிஎன்ஐ ஒருத்தர் இணையும் பொழுது அந்த 300 பேர் எடுத்து 300 கனெக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா ஒருத்தருக்கு எவ்வளவு கனெக்ஷன் வருது? கிட்டத்தட்ட 1 லட்சம் கனெக்ஷன்ஸ். நிச்சயமா வந்துட்டு இது பிரமிப்புக்குரிய ஒரு விஷயம். அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்களோட ட்ரஸ்ட்டை இவங்க மேல விதைக்கிறாங்க. நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கிட்டத்தட்ட இது அது மாதிரி தானே. ஓகே, இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இல்ல ஹொசூர்ல வந்துட்டு இந்த பிஎன்ஐ அப்படிங்கிற நிறுவனத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த தொழில் வாய்ப்புகளை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சீங்க. உங்களோட பயணம் இது வரைக்கும் எப்படி இருக்கு? எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? ஃபென்டாஸ்டிக். நான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேர்டு வச்சிருக்கேன். இட்ஸ் கால்ட் ஃபென்டாபிளஸ். அதி அற்புதமான பயணம். இது வரைக்கும் ஃபென்டாபிளஸ், இப்பொழுது ஃபென்டாபிளஸ், இனிமேல் ஃபென்டாபிளஸ். ஏன்னா இப்போ இந்த பிஎன்ஐ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் அந்த ரீஜன் பிஎன்ஐ உலகத்துல பிஎன்ஐங்கிறது வந்து 78 நாடுகள்ல 38 வருடங்களாக சக்சஸ்ஃபுல்லாக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த 78 நாடுகளுக்கு வேற வேற ரீஜன்ஸ்ல பிஎன்ஐ கிருஷ்ணகிரி தருமபுரி இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரீஜன்ஸ். ரைட். ஏன்னா இங்க இருக்கிற தொழில் முனைவோர் எல்லாருமே அவ்வளவு ஆர்வமாக அவர்கள் வெற்றிக்காகவும் அவர்கள் தொழில் வளர்ச்சிக்காகவும் ரொம்ப பசியுடன் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு வாய்ப்பு இது கொடுக்கும் பொழுது 2 கையிலும் பற்றி கொண்டு
ஸோ இது வரைக்கும் 2 வருடம் 3 மாதங்களில் இந்த ரீஜன் ஆரம்பிச்சு 300க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் இங்கே சேர்ந்திருக்காங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு 120 கோடி ரூபாய் வர்த்தகம் உருவாகி இருக்கிறது. ஓகேயா? எங்களோட பயணத்தோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4000 தொழில் முனைவோருக்கு அவருடைய வர்த்தகத்தை, பிசினஸை, வியாபாரத்தை வருடம் 25% வளர்ப்பதற்கு ஏதுவாக இந்த தளம் அமைய வேண்டும். ஸோ அதனால லைஃப் வில் பி ஃபென்டபிளஸ் ஆல்வேஸ். இட்ஸ் வண்டர்ஃபுல் உங்களோட ஜேர்னி கேட்கறதுக்கு. இன்றைய தொழில் முனைவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது வெரி சிம்பிள். சொன்னதை செய்யுங்கள், செய்வதை சொல்லுங்கள். Do what you say what you mean. That's it. That's a base for building trust. And trust is everything in any relationship. அப்படின்னா சிறந்த சொல் செயல். இன்னைக்கு லோக்கல் கார்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்ல விரும்புறது என்ன இந்த ப்ராடக்ட்டை பத்தி? லோக்கல் கார்ட் வந்து ஆக்சுவலி குளோபல் கார்ட். யூ ஆர் பிரிங்கிங் இன் உலகத்தில் இருக்கிற தொழில்நுட்பம், வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே லோக்கலாக கொண்டு போறீங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். I am sure I am extremely happy that I am part of this movement. I am wishing Local Card a fantabulous journey and success. Thank you so much for your time. Thank you.